குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐம் சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைகளோட ஆடி பாடுறது ஒரு தனி இன்பம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கிடைக்காததை நினைச்சு எங்கிறது தானே இயற்கை. அப்படின்னு உங்களுக்கு குழந்தைகள் இல்லையான்னு கேக்குறீங்களா? கல்யாணமே இனி இல்லையேன்னு ஆயிட்ட பிறகு கடுமையான முடிவு. அந்த கடுமைக்கு நான் மேற்கொண்டிருக்கிற கடமையே மாற்றாயிடுச்சு. அதனால இனி கவலைப்பட எதுவுமே இல்லை. கடமையா? ஆமா. நீங்க சமூக சேவைக்காக உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட மாதிரி சட்டத்தை கட்டிக்காக நான் என்ன தத்தம் பண்ணிட்டேன். திருமணத்துல மட்டுமில்ல, தியாகத்திலையும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. மாறிப்போன திசைகளை எண்ணி மனவருத்தம் அடையாம திரும்பி விட்ட திசையை எண்ணி திருப்தி அடையிறதுதான் நல்லது. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க தாராளமா சிகரெட் பிடிக்கலாம். ஐம் சாரி, பரவாயில்ல. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல, உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலான்னு வந்தேன். தயவு செஞ்சு இதை நீங்க மறுக்க கூடாது. ஏன்னா உங்களை பார்க்கணும்னு எங்க ஒரு ஆத்மா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏமா சைக்கிற எங்க ஆத்துக்கு நீ வரத்துக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, தேங்க்ஸ். சௌக்கியமா இருக்கீங்களா? எப்படிமா இருக்க முடியும்? அன்னைக்கு ஆச்சாரங்கிற பேரால சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டிய ஒரு குடும்ப விளக்கை தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு அதுக்கு தண்டனையா விளக்கேற்ற ஒரு லட்சுமி இல்லாம இந்த வீடு இருண்டு கிடக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதையெல்லாம் இப்பயும் நினைக்கிறீங்க? என்னம்மா செய்யறது? மரண வேதனையை விட மனவேதனை ரொம்ப கொடுமையானதம்மா. அந்த கொடுமைக்கு உங்ககிட்ட இருந்து மன்னிப்பு பெறதை தவிர வேற மருந்தே கிடையாதும்மா. மன்னிப்பு கேட்க நீங்க ஒரு பாவமும் செய்யல. மகனோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட ஒவ்வொரு தந்தைக்கும் உரிமை உண்டு இல்லையா? கங்கா, கங்கா, கங்கா. நான் தான் பாட்டி. என்ன அடையாளம் தெரியலையா? அடையாளமே தெரியாமல் ஆக்கியம்மா. ஆனா கண்ணை மூடு மிந்தி உன்னை ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு துடியா துடிச்சு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா குடும்பமும் குழந்தையுமா ஆலமரமா தழைச்சிருக்க வேண்டிய நீ இப்படி மொத்த பரமரமா ஆயிட்டியே. அந்த கொடுமையத்தான் என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. என்னடா செய்ய சொல்றேன்? இது எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். வாழும் மனசு கேட்க மாட்டேங்கிறதே. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? நேக்கு என்னம்மா, பழுத்த இலை எந்த காத்துக்கு எப்ப விழுமோன்னு கிடக்க. இல்ல பாட்டி, இங்க ரொம்ப காலத்துக்கு சௌக்கியமா இருக்கணும். பாட்டி, வந்தவங்களை நிக்க வச்சே பேசினிருக்கல, உட்கார சொல்லுங்க. கங்கா, உட்காரமா, நான் போய் காப்பி எடுத்துன்னு வரேன். பரவாயில்ல பாட்டி, உங்களை பார்த்துட்டேன், அதுவே போதும். நான் வரேன். இருமா, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. வீடு தேடி வந்திருக்கேன், ஒரு வாய் ஜலம் கூட சாப்பிடாம போனா எப்படிமா? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. உனக்காக இங்க ஒரு கழுவி தவம் கிடக்கிறான்றதை மட்டும் மறந்துடாரு. நீங்க போய்தான் ஆகணுமா? கண்டிப்பா. இந்த 20 வருஷமா எனக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கிறது என் மனைவி இறந்த அன்னைக்கு அவ சமாதிக்கு முன்னால் நிக்கிறேன் அந்த ஒரு நிமிஷத்துல தான். அதையும் எனக்கு சொல்றியா? அதுக்கு இல்ல, உங்களை எப்படி பிடிக்கணும் போலீஸ் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். லட்சியத்துக்காக உயிரை விடலாம், ஆனா உயிருக்காக லட்சியத்தை விடக்கூடாது.
சாமி நீங்களா? நீ நீ என்ன தெரியலையா சாமி? நான் தான் சாமி காளி. விதிய பாத்தீங்களா சாமி? பல வருஷங்களுக்கு முன்னால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் குழந்தையோட உங்ககிட்ட நான் வந்தேன். இன்னைக்கு அதே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் மக இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன். தீமையிலையும் தெய்வம் நன்மை செய்யும் சொல்லுவாங்களே, அது சரியா போச்சு சாமி. சாமி என் மக எங்க சாமி? இந்த உண்மையை என் உயிர் உள்ள வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க. கீழ் சாதிக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் எத்தனை புறவை எடுத்து என் உடம்ப செருப்பா தைச்சு போட்டாலும் அந்த கடன் தீராது சாமி. சாமி என் மகளை கூப்பிடுங்க சாமி, நான் பார்க்கணும் சாமி, கூப்பிடுங்க சாமி. என்ன சாமி பேசாம இருக்கீங்க? காளி வந்து வந்து அவ எங்க ஆத்துல இல்லப்பா. இல்லையா? அப்போ ஏதாவது அனாதை விடுதலை சேர்த்துட்டீங்களா? காளி சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. எந்த நேரமும் போலீஸ் வந்துடும், நான் உடனே போயாகணும். சொல்லுங்க சாமி, நேரத்தை வீணாக்கி என்ன துடிக்க வைக்காதீங்க சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. போலீஸ் வந்தாச்சு, இப்ப நான் போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா திரும்ப வருவேன். என் மகன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். மரியாதையா சொல்லுங்க, உங்க ரகசியம் எங்க இருக்கு? உயிரே போனாலும் சரி சொல்ல மாட்டோம். அப்படியா? கன்ஸ்டபிள்ஸ், இவங்க லாக்கப்ல வைங்க. இவங்க கிட்ட எப்படி உண்மை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சார், என்ன லெட்டர்? என்ன லெட்டர்? படிச்சு பாருங்க. இன்ஸ்பெக்டர் ரங்கமணிக்கு எங்கள் ஆட்களை உடனே விடுதலை செய், இல்லாவிட்டால் உன்னை இந்த உலகத்தை விட்டு விடுதலை செய்து அனுப்பி விடுவோம். ஜாக்கிரதை. முனுசாமி ஐயா, இங்க ஒரு ஆள் வந்தானே, பாத்தியா? நான் பார்க்கல. பார்க்கலையா? இன்ஸ்பெக்டர் ரங்கமணி. ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. பரவாயில்லை, இருக்கட்டம்மா. இங்க நீங்க படி தாண்டி உள்ள வரலாம், தடை இல்ல. பரவாயில்ல. என்ன விஷயமா வந்தீங்க? அம்மா, உபகாரம் செஞ்சுட்டு அவங்க கிட்டயே பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறது தர்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் யார உதாசீனம் செஞ்சனோ அவங்க கிட்டயே உதவி தேடி வர வேண்டிய நிலையை பகவான் எனக்கு ஏற்படுத்திட்டாருமா. அதனால என்ன? மரம் வச்சவங்களுக்கு தான் நிழல் சொந்தங்கிறது இல்ல, மத்தவங்களும் வந்து தங்கலாம். ஆனாலும் படர்ந்து தழைச்ச மரத்துக்களைய அடியோடு வெட்டின பாவிமானா. மனம் திருந்திய மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சேத்துல எரிஞ்சாலும் 1க்கு 100 சேர்ந்து பலன் தர நெல்லு மாதிரி உயர்ந்த குணம்மா உனக்கு. வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. சொல்றம்மா, சொல்றேன். இந்த அம்மா, இந்த லெட்டரை நீயே படிச்சு பாருமா. அம்மா, என் மகன் உயிருக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவனை நீதாம்மா காப்பாத்தணும். நானா? நிச்சயம் உன்னால முடியுமா? இந்த லெட்டர்ல இருக்கிறபடி போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆட்களை ரங்கமணி விட்டுட்டா அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இதை நான் அவனுக்கு எடுத்து சொன்னேன், கேட்க மறுத்துட்டான். கடமை தான் பெருசுன்னு என்கிட்ட வாதாடினான். நீ சொன்னா நிச்சயம் ஏத்துக்குவான். தயவு செஞ்சு சொல்லுமா. கர்த்தரோட வேதங்களை எடுத்து சொல்றேன்னா கடமையிலிருந்து தவறுங்கன்னு சொல்றது பாவம் இல்லையா? அம்மா, உத்தியோகத்தில் இருந்த போது நானும் கடமையை மதிச்சவன் தான். ஆனா இந்த அந்திம காலத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என் மகன் தான். அவன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னும் போது அதை என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. அப்படி சொல்லிட்டேன்னா என் மகனை மட்டும் இல்ல, என் உயிரையும் இழக்க வேண்டி வருங்கிறத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. புனித அன்னை அவரோட உயிரை பாதுகாப்பார்.
தங்கமணி! பாட்டி பாட்டி கங்கா வந்துட்டியாம்மா? எங்க என் உயிர் பிரியறதுக்கு வந்து உன்னை பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. எனக்கு நேரம் நெருங்கிடுத்து. எங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பியாம்மா? சொல்லுங்க பாட்டி, எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எப்போ வழக்கமா பாடுவியே முருகன் பேர்ல கீர்த்தனை, அத வீடிய வச்சுன்னு வாசி. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். என்னம்மா யோசிக்கிறேன்? கர்த்தர் மேல பாட வேண்டிய ஒண்ணு கந்தன் மேல பாட சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, இந்த மாதிரி நேரத்துல அது நிறைவேற்றுறதுல தப்பு இல்ல. அதை எந்த மதமும் தடுக்கல. அப்படி என்ன பாடு ரங்கமணி. அந்த வீணை நீராடி பட்டுடுத்தி நின்ற